செலவு கண்ணாபின்னான்னு போயிட்டு இருக்கு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னே தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது 100 நாள் 100 வார்த்தைகளின் 27வது நாள். 100 நாள்ல 100 ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை பட்ஜெட். இந்த பட்ஜெட் அப்படின்றது ஒரு ஃபைனான்ஷியல் பிளான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வரும், நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அதை எந்தெந்த இடத்துல நம்ம செலவு பண்ணுறோம், எந்தெந்த இடத்துல முதலீடு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அவுட்லைன் போட்டு காட்டுற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணணும்னா மொத்தம் 3 விஷயம் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ தான் இன்கம் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எடுத்து வைக்கணும். நம்ம எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கோம்னு ஐடென்டிஃபை பண்ணணும். 3வதா நம்ம இனி எந்தெந்த இடத்துல எந்தெந்த அமௌண்ட் செலவு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் கிரியேட் பண்ணணும். இந்த பிளானில் தான் நம்ம ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்ன அப்படின்றது தீர்மானமாகுது. முதல்ல நம்ம வீட்டுக்கு எவ்வளோ பணம் தேவை, எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எவ்வளோ பணம் தேவை, முதலீடுக்கு எவ்வளோ பணம் தேவை, நம்மளோட குழந்தைங்களோட படிப்புக்கு, நம்மளோட வீடு வாங்குறதுக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்துக்கும் நம்ம அமௌண்ட்டை அலோகேட் பண்ணுறது தான் பட்ஜெட். இது வரைக்கும் நீங்கள் பட்ஜெட் போட்டதே இல்லைன்னா அதை ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னொரு ஃபைனான்ஸ் வார்த்தைகளோட உங்களை சந்திக்கிறேன். நான் வசிக்கிறேன். இது ஃபைனான்ஸ் கார்டு.